நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமாண்டவரே, விருப்பத்தோடும் வாஞ்சையோடும் இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் சுவாமி. இந்த வேலையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களால் ஆனது ஒன்றுமில்லை சுவாமி, எல்லாம் மாலை தான். உம்முடைய கிருபை, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்விலும் நிறைவேறும்படியாய் எங்களை நீர் நினைத்து பார்க்கிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல நீர் கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளவும் அதை வாழ்க்கையில அபியாசிக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். நீ சொல்லியிருக்கிறீர், உடைய வசனங்களை வாசிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவரே, அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு நீ தாரும். ஆவியானவர் இந்த வேளையில எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை நாங்கள் தாழ்த்தி உடைய கருத்துல விட்டு கொடுக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்து எங்களையும் பிரயோஜனப்படுத்த சொல். நாங்களும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க எங்களுக்கு கிருபை பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென். சரி, நம்ம ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல 2ஆம் அதிகாரத்தை 12 வசனங்கள் கடந்த வாரத்துல தியானித்தோம். யூதாவின் பாவங்களை குறித்து ஏசாயா எச்சரிக்கிறதையும், அதை இன்றும் நமக்கும் அது ஒரு எச்சரிப்பாக இருப்பதற்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம். அதை குறித்து நாம் தொடர்ந்து தியானிப்போம். இதுல அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற கடைசி காரியம் என்னவென்றால், அதாவது கடந்த வாரத்துல நாம் தியானித்தது பெருமையையும் மேட்டிமையையும் குறித்து பேசிக் கொண்டிருந்தார் இல்லையா? இப்ப இந்த 12, 13, 14ல அதுதான் வாசிக்கிறோம். கர்த்தர் உயர்ந்து வரும்போது கர்த்தர் முன்பாக எல்லாம் தாழ்த்தப்படும். கர்த்தரின் நாள் என்று சொல்லியிருக்கிற அந்த நாள் சேனைகளுடைய கர்த்தரின் நாள். கர்த்தரின் நாள் என்பது பயங்கரமான ஒரு நாள் என்று சொல்லி வேதத்துல நாம் வாசிக்கிறோம். செப்பனியாவில், சகரியாவில், மல்கியாவில் எல்லா தீர்க்கதரிசிகளும் எப்படியாவது ஒரு முறையாவது அந்த கர்த்தரின் நாளை குறித்து யோவேல் தீர்க்கதரிசி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. அது மப்பும் மந்தாரமுமான நாள், உக்கிரமமான நாள், பல விதத்துல அதை விவரிச்சிருக்காங்க. அப்ப அன்றைய நாளில் இந்த பூமியில நினைக்கிற பெருமையாய் நினைக்கிற அனைத்தையும் மேட்டிமையானவைகள், உயர்ந்தவைகள் என்று மனுஷர் நினைக்கிற அவ்வளவு காரியத்தையும் அவர் தாழ்த்துவார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மலைகளாகட்டும், மரங்களாகட்டும். அது மலைகள், மரங்கள் எல்லாம் எதை குறிக்குது என்று சொன்னால் அத்தாரிட்டிஸை குறிக்குது, கவர்மெண்ட்ஸை குறிக்குது, மிலிட்ரியை குறிக்குது, பாதுகாப்பை குறிக்கிறது. எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் எப்பொழுது அவர் வரும்போது. when he comes nothing will stand in the way. அதைத்தான் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அது எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அதுதான் நாம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அவர் வரும்போது திருடன் வருகிற விதமாய் நான் வருவேன் என்று சொல்லுகிறார். அப்ப எப்ப வருவோம்னு நமக்கு தெரியாது. there will be no announcement. அதுதான் அங்க இருக்கிறது. பட் எவ்ரி டே இஸ் a day. the day tomorrow may be that day. அப்படியாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த நாளை நாமும் எதிர்கொள்ள, நாமும் எதிர்நோக்கி இருக்க நாம ஆயத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதற்காகத்தான் இந்நாட்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை நாம் சிந்திக்கிறோம். பாருங்க, பாதுகாப்பு, மிலிட்ரி, கவர்மெண்ட் அதெல்லாம் பார்த்தோம். இங்க என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, வியாபாரங்கள், ட்ரேடு, தர்ஷீஸின் கப்பல்கள் எல்லாவற்றிலும், எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். அந்த நாள்ல கர்த்தர் ஒருவரே உயர்ந்திருப்பார். அவருக்கு முன்பாக எல்லாம் பணிந்து போகும், எல்லாம் தாழ்ந்து போகும், எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். அதுதான் அங்க இருக்கிறது. ஒன்றுமில்லாமல் பெரிய பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸா இருக்கலாம், ஐடி டவர்ஸ், ஐடி பார்க்ஸா இருக்கலாம், பெரிய பெரிய சேட்டலைட் சிட்டிஸா இருக்கலாம், பெரிய வியாபார இப்பவே நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப ரீசெண்டா நடந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். கலிபோர்னியா
லாஸ் ஏஞ்சல்ஸ் எவ்வளவு பெரிய இடம். உலகத்திலேயே யாராவது போய் தங்கணும், யாராவது ஒரு இதுவா இருக்கணும் அப்படின்னா அந்த செழிப்பாய் இருக்கக்கூடிய அந்த இடத்த எப்படி ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டுருச்சு. அவ்விதமாகத்தான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஃபோர்டேஸ்ட், ஜஸ்ட் a glimpse of what can happen. It's again a reminder, a warning for us. சொல்றதெல்லாம் அப்படியே நிறைவேறிட்டு இருக்கு. தீர்க்கதரிசிகள் சொல்வது அந்நாட்களிலே நிறைவேறும், எனக்கு சற்று காலம் தள்ளி நிறைவேறும், இன்னும் வெகு நாட்களுக்கு பின்பும் நிறைவேறும். அதுதான் இது முக்காலத்துக்கும் ஏற்ற ஒரு புத்தகம். வேத புத்தகம் முக்காலத்திற்கும் பொருந்திய ஒரு புத்தகம். எல்லா நாட்களிலும் எல்லா காலங்களுக்கும் உரித்தாகுகிற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் பொறிக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நரரின் மேட்டிமை தாழ்ந்து வீராப்பு தனியும். நமக்கு எவ்வளோ வீராப்புகள் இருக்குல்ல, ஆனா எல்லாம் தனிந்து போகும். அன்றைக்கு பயந்து ஓடுவார்கள். கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தருடைய எச்சரிப்புக்கு பயப்படாதவர்கள் அன்று ஓடி ஒளிந்து கொள்ளுவார்கள். நம்ம வெளிப்படுத்தல் விசேஷத்துல அதுதான் பார்க்கிறோம். என்னை மூடிக்கொள் என்று மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து கதறுவார்கள். ஏன்னா God's wrath will be so terrible. பயங்கரமா இருக்கும். வசனங்கள் அப்படியே சொல்லுறது, அது என்ன நடக்கும்னு சொல்லுது. அதோடைய ஒரு சின்ன சின்ன கிளிம்ஸ் இப்ப நம்ம பாக்குறோம். இதையே நம்மளால தாங்க முடியல. பூமி அதிர்ச்சிகள். இன்னைக்கு இந்தியாவில எங்கெல்லாம் பூமி அதிர்ச்சி உண்டாகும்னு சொல்லி பெரிய லிஸ்ட் போட்டிருக்காங்க. கோயம்புத்தூர், மதுரை, எல்லாம் ஒவ்வொரு இடங்களையும் அவங்க போட்டு வச்சிருக்காங்க. தூத்துக்குடி, மேலே ஹிமாச்சல் பிரதேஷ், அங்கெல்லாம் நிறைய இருக்கு. இந்த ரிக்டர் லெவல்ல அப்படியே குறைச்சு ஒவ்வொரு இடத்த போட்டுக்கிட்டே வராங்க. ஸோ நத்திங் இஸ் லெஃப்ட். என்ன எப்போ ஏது ஒன்றும் தெரியாது. எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும்? விழித்திருந்து அலர்ட்டா இருக்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மை இப்படிப்பட்ட காரியங்களையும் தியானிக்கும்படியாய் அழைத்து வருகிறார். ஸோ அன்றைய நாளில இருக்கக்கூடிய எல்லா விக்கிரகங்களும் கட்டோடு ஒழிந்து போகும். ஏன்னு சொன்னா அவருடைய வல்லமைக்கு முன்பாக இதெல்லாம் ஒன்றுமில்லை. இதெல்லாம் நமக்கு அறிவோம். மனுஷர் தங்கள் கைகளினால் செய்வித்த காரியங்கள். ஆனா மனுஷரால கட்டப்பட்ட எல்லா காரியங்களும் அழிந்து போகுது. இது எங்க இருக்குது? எல்லாம் ஒழிந்து போகும். நாம ஜெபிக்கிறது என்னன்னா, அதை இந்நாட்களிலேயே செய்யும் சுவாமி. நீர் அழியும் போதுதான், அழிக்கும் போது உம்முடைய வருகையின் போது இல்லை, இந்நாட்களிலேயே அதை செய்யும். எங்க தேசத்துல இது ரொம்ப பெரிய ஈர்ப்பு. வீட்டு வாசல்கள்ல, ஒவ்வொரு வீட்டு வாசல்ல, போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல, ஹாஸ்பிட்டல் வாசல்ல, எங்க பாரு இது இருக்கு. வல்லமை இல்லாமல் செய்யும். அங்க போய் அவங்க ஸ்பெண்ட் பண்ற டைம் வேஸ்டா போகணும். they should see the vanity, or they should see the vainness of that. ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது அவங்க புரிந்து கொள்ளணும். அதற்கு நாம் ஜெபிப்போம். ஒளிந்து போகணும் ஒன்று. ரெண்டாவது, அதுல வல்லமை இருந்தா தானே இந்த பிரச்சனை. வல்லமையே இருக்கக்கூடாது. மக்கள் குறையணும். ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்குல்ல. கோடி கோடி ஜனங்கள் ஓடிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம இப்படி ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். நம்ம ஆண்டவர் அவர் சித்தத்தை செய்ய விரும்புகிறவர். எல்லாம் இப்படி இருக்கே, அவர் என்ன தேடுறாரு தெரியுமா? ஒருத்தராவது இருக்காங்களா இந்த நேரத்துல? ஒருத்தராவது ஜெபிக்கிறதுக்காக இருக்காங்களா? அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. நம்ம ஜெபித்தா போதும். அவர் அதுக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா அடுத்தது. அவருடைய திட்டத்துல, அவருடைய நேரத்துல அவர் கட்டாயம் அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. ஆனா நம்ம பாப்பார், நீ ஜெபித்தாயா? சரி, 19, 20, 21, 22 கடைசி வசனங்கள்ல என்னன்னு பாக்குறோம்னா, பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் அவர் எழும்பும்போது எப்படி இருக்குமா? பூமி தத்தளிக்க பண்ணும். பூமியே தத்தளிக்க பண்ணும்.
குடும்பங்கள் தத்தளிக்கப்படணும். நம்முடைய உள்ளங்கள் தத்தளிப்புள்ள வந்துடும். அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி பாருங்க, நான் இப்ப சொன்னது போல கண்மலைகளின் கெபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். இன்னைக்கும் இந்த மாதிரி காரியத்துக்காக பயந்து நாடுகள்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப இஸ்ரேல் வார்ல பார்த்தோம், அந்த ஈரானியன் வார்ல எல்லாம் பார்த்தோம், லெபனான்ல பார்த்தோம். எப்படி அண்டர் கிரவுண்ட்ல டனல்ஸ் கட்டி அங்க அவ்வளவு பதுக்கி வச்சிருக்காங்க. 14 ஸ்டோரிஸ் மேல இருக்குன்னா 14 ஸ்டோரிஸ் கீழே இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. ஃபார் சேஃப்டி பீப்புள் பில்ட் சோ மெனி திங்ஸ். ஏன்னா அவங்க பயப்படுறாங்க. அந்த 14வது தளத்துல இருந்த அந்த லீடரை தான் இஸ்ரேலு அந்த பேஜர் மூலமா கொண்டுச்சு. பாத்தீங்களா எப்படி அந்த தாக்குதல் இருந்ததுன்னு சொல்லி. குறிப்பிட்டு அந்த ஒரு பர்சனை, ஒன்னும் நடக்கல, அந்த 14 ஃப்ளோர்ஸும் அப்படியே இருந்துச்சு. அந்த ஒரு பர்சன் he was killed. அந்த லீடர் was killed. God given wisdom. So கர்த்தர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைப்படாது. அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் வீணாய் போகாது. இன்றும் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது விதமே வித்தியாசம். ஆச்சரியம், ஆச்சரியம். ஒன்றையும் பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டு, என் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், எவ்வளவு மகத்துவமானவர், எவ்வளவு சர்வபல. அதனாலதான் யோபு கடைசியா சொல்றான், தேவரீர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அது வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்த யோபு கடைசியில அப்படியே சரண்டர் ஆகிறார். இன்றைக்கு நமக்கும் அதேதான். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் நாளிலே 2வது தடவை சொல்றார். நாளில் எப்படி இருக்குமோ, பூமி தத்தளிக்குமோ. பூமி தத்தளிக்கிறது விடுங்க, நம்ம மனம் எப்படி இருக்கும்? We will become so frightened, so anxious, so disturbed. அப்படியா? will we be rejoicing? நாம சந்தோஷத்துல குதிப்போமா, அல்லது தைரியமா இருப்போமா, செபித்து கொண்டு இருப்போமா? ஒருவேளை நம்மளால ரொம்ப ஹியூமன்லி இட் மே நாட் பி பாசிபிள் ஃபார் அஸ் டு ரிஜாய்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அங்க லீடிங்ன்னு தான் வந்திருக்கும், அடுத்த நிமிஷம் அது மாறினாலும் மாறும். அதுக்குள்ள இங்க ஆட்கள் ஆடுவாங்க பாருங்க, குதி குதின்னு குதிச்சு கொட்டு மேளம் போட்டு மிட்டாய்களை கொடுத்து ஸ்வீட்டை கொடுத்து பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனா இருக்கும். சோ ஃபன்னி. ஒருவேளை நாம அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். இந்த மாதிரி சூழ்நிலையில அந்த நேரத்திலும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன், நல்லா செபிக்கணும். எதுக்காக? இந்த மாதிரி இன்னும் அறியாத ஜனங்கள் இருக்கிறாங்களே சுவாமி, எப்படியாவது அதுல கொஞ்சம் பேர் உண்மை ஏற்றுக்கொள்ளணும். நாங்க காக்கப்பட்டிருக்கிறோம், அவங்க காக்கப்படணும் அப்படின்னு அந்த நேரத்துல நமக்கு அந்த பாரம் வரணும். அது அப்ப வராதுங்க, இப்ப பண்ணாதான் வரும். இப்ப பிராக்டிஸ் பண்ணாதான் அப்ப வரும். அடுத்தவர்களுக்காய் ஜெபிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. நாம் அதை பயிற்சிக்க வேண்டும். என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதுல எப்படியாவது நம்ம சேர்ந்து பயிற்சிக்குள்ளாக வர வேண்டும். அப்பொழுதுதான் அது நமக்கு உதவியாகும். இப்ப இங்க பாக்குறோம், அவருடைய மகிமை பிரதாத்திற்கும் விலகி கண்மலைகளிலும் வெடுப்புகளிலும் குன்றுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு, முதல்ல புகுந்து கொள்வார்கள் என்று சொன்னார்கள். இங்க புகுந்து கொள்ளும்படிக்கு என்ன செய்யறாங்களா, அவங்க வச்சிருந்தாங்கல்ல விக்கிரகங்கள் உண்டு பண்ணியிருந்தாங்கல்ல, அதையெல்லாம் தூக்கி எதற்கு போடுகிறார்கள்? மூஞ்சூறுகளுக்கும் துறிஞ்சல்களுக்கும் எரிந்து விடுவார்கள். அதாவது டிட்டஸ்டபிள் கிரீச்சர்ஸ், எலி, மூஞ்சூறு, இதெல்லாம் மனுஷன் பார்க்க சகிக்காது. பொதுவா மனுஷனுக்கு அது பிடிக்காத ஒரு காரியம். அது மனுஷன் பார்வையிலேயே இருக்காது. அது ஒளிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு உயிரினம். அதுகளுக்கு முன்பாக அதை தூக்கி வீசும். இதனால் அவனுக்கு அது தெய்வமாய் வச்சிருந்தான். இன்னைக்கு பார்த்துருக்கீங்களா, அவங்க ஒரு தெய்வம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கோத்திரத்துக்கு ஒரு தெய்வம்னு இருக்கு, ஒரு தனித்தனி மனுஷனுக்கு ஒரு குட்டி குட்டி தெய்வம் இருக்கு. அவங்க என்னமோ இப்படி எல்லாம் உண்டாக்கிக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாத்தையும் அன்னைக்கும் அந்த கல்ச்சர்ல இருந்துச்சு. ரெபெக்கால், ராகேல்,
இவங்க எல்லாம் ரெபேக்கால் இல்ல, ராகேல். அவ வச்சிருந்தால, அவளுக்குன்னு ஒரு சின்ன கூட்டம், ஒரு விக்கிரகம், தெய்வர்கள் கொண்டுட்டு வந்திருந்தால, அப்புறம் தான் அதை வந்து அங்க ஒளிச்சு வச்சா. சோ அப்படி அதுல ஊறி போனவங்க அது எல்லாத்தையும் தூக்கி என்ன செய்யறாங்க, எரிஞ்சிருவோம். அன்னைக்குதான் அதோடைய ஒன்றுமில்லாமையை உணர்ந்து கொள்வான் மனுஷன். அன்னைக்குதான் உணர்வான். இத்தனை வல்லமையை பார்க்கும்போது அவன் இதை கண்டு அஞ்சுவான். இதனுடைய ஒன்றுமில்லாதது தூக்கி வீசுவான். இப்படிப்பட்ட இந்த மனுஷனுக்கு நாம் ஏன் முக்கியத்துவம் தரணும்? இன்னைக்கு நம்ம உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுக்குமே அவனுக்குன்னு ஒரு வேல்யூ இல்லாத ஒரு மனுஷன். ஆனா அவனுக்கு நம்ம எவ்வளவோ முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம். மனுஷருக்கு நாம் நிறைய முக்கியத்துவத்தை அந்நாட்களிலும் தந்தார்கள், இந்நாட்களிலும் தருகிறார். முதல் செஞ்சுரியிலயும் இருக்கு, தீர்க்கதரிசிகள் காலத்திலும் இருந்தது. மனுஷர்களை பிரதானப்படுத்துறது, மனுஷர் 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 மனுஷரை முக்கியத்துவப்படுத்துறது, அவங்கள மேன்மைப்படுத்துறது, அவங்கள உயர்த்துறது. அவங்க பணக்காரங்களா இருந்தா அவங்களுக்கு ஒரு கணம், பிரபுக்கள்னா ஒரு கணம். இப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அவங்கள உயர்த்திக்கிட்டே, மனுஷரை உயர்த்துறது நமக்கு ஒரு ஹேபிட்டா போச்சு. நம்ம நாடு எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளக்காரங்களை பார்த்தாலே நாம என்ன செஞ்சிடறோம், ஏதோ பெருசா நினைச்சிடறோம். அவங்கள்ட்ட பேசுனா ஒரு பெருசு, அவங்களோட போனா ஒரு பெருசு. இப்ப நிறைய பீச்சஸ்ல, இந்த டூரிஸ்ட் பிளேசஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வில் ரன் பிஹைண்ட் தீஸ் ஒயிட் ஃபாரினர்ஸ். அது ஏன்னா அவ்வளவு ஃபேன்சி. நமக்கு எதோ ஃபேன்சி, எதோ பெருசு, எதையோ நம்ம வசனம் என்ன சொல்லுது, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுட்டு. இன்னைக்கு இப்படி மனுஷனை நம்பி ஏமாந்து போன எத்தனை பேர் இருக்காங்க. இவன் என்ன உயர்த்துவான், இவன் என்ன ஞாபகத்துவான். யோசேப்பு யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரன் சொல்றாரு, அவ்வளவு சொல்லி அனுப்புறாரு, மறந்து போயார். ஆனா அவன் மறந்து போனதுக்கு ஒரு காரணம் உண்டு. அவனை சரியான நேரத்துல அவர் திரும்பவும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். இந்த கேப் ஆஃப் டைம்ல யோசேப்பை நான் பக்குவப்படுத்துவதற்காக அவனை மறக்க செய்தார். ஆனா மனுஷனுடைய குணாதிசயம் என்னன்னா மறந்து போறதுதான். நிறைய பேர் இப்படி மறந்துடுவாங்க. ராஜா வந்து மொர்தகாய்க்கு செய்ய வேண்டிய காரியத்தை மறந்துட்டார். நிறைய காரியங்கள் நமக்கு மறந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மனுஷன் அவ்வளவுதான். ஆல் ஹிஸ் பவர்ஸ், ஆல் ஹிஸ் இன்டெலிஜென்ஸ், ஸ்மார்ட்னஸ் எல்லாம் ஒரு லிமிட்டட், ஒரு அளவு தான், வரையறைக்குட்பட்டது. அப்பாற்பட்ட ஒரு ஞானமும் அப்பாற்பட்ட ஒரு பெரிய மகத்துவமும் யாருக்குரியது? நம் தேவாதி தேவனுக்கே உரியது. அதனால இந்த மனுஷனை நம்புறதுல பிரயோஜனமே இல்லை. ரொம்ப அருமையா சொல்லிங்க, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன். கொரோனா காலத்துலதான் அந்த சுவாசத்தினுடைய லிமிட்டு, அந்த சுவாசத்துடைய அளவை நம்ம அறிந்து கொண்டோம். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா முதல்ல ஒரு கையில ஒரு விரல்ல ஒன்ன போட்டு உங்க ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல பாக்குறாங்க. நேத்து பாக்குறாங்க, மறுபடியும் இன்னைக்கு போனா இன்னைக்கும் பாக்குறாங்க. மாறுது, லெவல் குறையுது, ஏறுது. சோ அவ்வளவுதான் நம்மளுடைய லைஃப். ஜஸ்ட் த ஸ்பேன் வந்து ஒன் பிரெத் அவே ஃப்ரம் டெத், அவ்வளவுதான். ஆனா அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் தரோம், எவ்வளவு பயப்படுறோம், எவ்வளவு நம்ம அதற்காக எத்தனையோ பிரயாசங்களை செய்யறோம் அவனை ப்ளீஸ் பண்றதுக்காக. இந்த பாருங்க, நம்ம அந்த டிவி நியூஸ் பாத்தீங்கன்னா நமக்கு அப்படிதான் தெரியும். கையை தொடுறதுக்கு மக்கள் ஓடி 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 தொடுறாங்க. வாழ்க வாழ்க வாழ்க. ரொம்ப வேடிக்கையால இந்த மாதிரி மனுஷரை முக்கியத்துவப்படுத்துறதுல ஜனங்கள் அப்படி ஓடுறாங்க. ஏன்னா ஏதோ அவங்கள்ட்ட ஒரு கொள்கை இருக்கோ, ஏதோ அவங்க செய்யற நன்மை இருக்கோ. ஆனா எல்லாம் நமக்கு நமக்காகவே தன்னையே இந்த ஆண்டவருக்கு நம்ம இவ்வளவு கனம் கொடுக்குறோமா, நம்ம இவ்வளவு மரியாதை தர்றோமா, இவ்வளவு வர்ஷிப் பண்றோமா? இதைதான் நம்ம யோசிக்கணும். வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லி கொடுக்குற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, அவருடைய நீதிக்காகவும் அவருடைய நியாய தீர்ப்புக்காகவும் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும்.
எப்படி எதையும் எதையும் கம்பைன் பண்றான்னு பாருங்க. நீதியும் நியாய தீர்ப்புக்காக நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அப்போ அவரை ஆராதிக்கிறது என்னென்ன விதங்கள்ல ஆராதிக்க வேண்டியிருக்கு. நன்மை ஜஸ்ட் அவர் அப்படியே ஒரு பெரியவரா நினைச்சு ஆராதிக்கிறது ஒண்ணு, அவர் செய்கைகளுக்காக ஆராதிக்கிறது ஒண்ணு, அவருடைய வல்லமைக்காக ஆராதிப்பது ஒண்ணொன்று, அவருடைய நியாய தீர்ப்புக்காகவும் நாம் ஆராதிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஏன்னா இட் இஸ் சோ ட்ரூ அண்ட் சோ சர்டன். சொன்னதை செய்கிறது ஆண்டவர். சோ அவருக்கு நம்ம பயப்படுறதை விட நம்ம படைத்த ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டியது மிக மிக அவசியம். சோ அதுதான் நம்ம இங்க பாக்குறோம். எதை ரொம்ப முக்கியத்துவமா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ கர்த்தருடைய வருகை அப்போ எல்லாம் ஒன்றுமில்லை என்று அறிந்து தூக்கி வீசுவார்கள். தூக்கி வீசுவார்கள். இப்போ எபேசு பட்டணத்துல பவுல் போய் ஊழியர் செய்யும் போது அந்த மந்திரக்காரர் குறி சொல்லுகிறவர்கள் எல்லாம் அவங்களுடைய அந்த புத்தகங்களை நெருப்பில் போட்டார்கள். அது வரைக்கும் அந்த புத்தகம் தான் அவங்களுக்கு பிழைப்பே, அந்த புத்தகம் தான் அவங்க சோர்ஸ். அவங்களுக்கு எல்லாத்தையும் அவங்களுடைய வருமானத்துக்கு ஆதாயத்துக்கு இருந்தது அந்த புத்தகம். ஆனா வசனத்தை ஏற்றுக்கொண்ட உடனே ஏற்பட்ட மாற்றம், அதை தூக்கி நெருப்பில் போட்டார். அது பெரிய, அது ஒரு அற்புதமான ஒரு காரியம். ஆனா இந்த மக்கள் என்ன செய்வாங்களா, இப்படிப்பட்ட மக்கள், அந்த மாதிரி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கடைசி நாளிலே ஆண்டவர் வரும்போதுதான் அவங்க உணர்வாங்க, இது எல்லாம் ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லி அதையெல்லாம் தூக்கி வீசுவார்களாம். எப்படி இருக்க வேண்டி இருக்கு, அந்த மாதிரி இருப்போமா இல்ல இப்படி இருப்போம்? எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு சாய்ஸ். நாம் முன்னமே ஆண்டவரை அறிந்து முன்னமே அவருக்காக விட வேண்டியவைகளை எல்லாம் விட்டு அவர் பின்பற்றுவோமா, அல்லது கடைசி நாள் வரைக்கும் காத்திருந்து இந்த மாதிரி ஓடி குகைகளுக்குள்ளேயும் மலைகளுக்குள்ளேயும் ஒளிந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போய் நாம ஆண்டவருக்காக இந்த காரியங்களை தூக்கி வீசுவோம்? பிரயோஜனம் இல்லை. டைம் இஸ் டூ லேட், till become too late. ஸோ நம்ம அந்த காலத்தை ஆதாயப்படுத்திக்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்தந்த சமயத்தில் செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சரி, இதோட இந்த அதிகாரம் முடியுது. நம்ம அடுத்த அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்வோம். அதாவது ஏசாயா நிருபம் 3ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம். இதுல முக்கியமான ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னா, அந்த 3ஆம் அதிகாரத்துல எருசலேமை குறித்து, யூதா, அந்த முந்தின 2 சாப்டர்ல யூதேயான்னு ஜென்ரலா சொல்லியிருந்தது, இதுலயும் யூதேயாவை தான் சொல்லுது. இருந்தா கூட எருசலேமை குறித்து அதிகமாய், எருசலேமுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்புகளையும் எருசலேமின் பாவ நிலைமையையும் குறித்து அதிகமாய் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் அதிகாரம் முடிக்கும் போது எப்படி முடித்தாங்க? ஸ்டாப் ட்ரஸ்டிங் மென். மனிதரை இன்னமும் நம்பிக்கொண்டிருக்காதீர்கள். மனிதரை இன்னமும் நம்ம காப்பாத்துவாங்க, மனுஷர் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு உங்களுடைய எல்லா நம்பிக்கையையும் நேரங்களையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. எஸ், அப்படின்னு இந்த 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் நமக்கு சொல்லுது. They are one breath away from death. இல்லையா? அதை குறித்து நிறைய மனிதனுடைய நிலையற்ற தன்மையை குறித்து இதே ஏசாயா புத்தகத்துல நிறைய வசனங்களில அவர் சொல்லுகிறார். அதே சமயத்துல இங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த ஃபுல் லிஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 28ஆம் அதிகாரம் வரைக்கும் நிறைய வசனங்கள், 1 24, 3 1, 3 15, 10 23, 24, 10 33 இப்படின்னு வரிசையா பாக்குறோம்.
இவ்வளவு வசனங்களிலும் அவருடைய மனுஷனுடைய நிலையற்ற தன்மை, மனுஷனுக்கு ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இப்போ அதே சமயத்துல நமக்கு அதுல என்ன நமக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னா, தேவன் கர்த்தர் இரண்டு விதமாய் நமக்கு வெளிப்படுகிறார். ஒன்று ஆஸ் மாஸ்டர், இரண்டாவது ஆஸ் காட். அடோனாய், யாவே அப்படின்னு இரண்டு விதத்துல அந்த கர்த்தரை அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு பக்கம் அவருடைய வல்லமை, ஒரு பக்கம் அவருடைய மகத்துவம். இந்த மகத்துவமும் வல்லமையுமாய் சேர்ந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தராக ஏசாயாவுக்கு தன்மை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் அதை நம்ம இடத்துல அறிமுகப்படுத்துகிறார். அவ்விதமாய் நமக்கு அவர் கர்த்தரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். அதோனாய் அண்ட் யாவே. அது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சின்ன எல் பெரிய எல்லா இருக்கும், லார்டுன்னு தான் இருக்கும். சின்ன எல்லும் பெரிய எல்லுமா சேர்ந்து வல்லமையான தேவனாய் நம் முன்னால அவரை நாம் பார்க்கிறோம். அதனால அவரை எப்படி அட்ரஸ் பண்ணுவாங்கன்னா த லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் சேனைகளின் கர்த்தர். ஸோ அந்த வார்த்தையை இப்போ அவரை அறிமுகப்படுத்துகிறார். இப்போ இந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமில் இருந்தும் யூதாவில் இருந்தும் சகல விதமான ஆதரவுகளாகிய அப்பம் என்கிற எல்லா ஆதரவையும் தண்ணீர் என்கிற எல்லா ஆதரவையும் பாருங்க. ஜட்ஜ்மெண்ட், the judgment comes and when he judges his people, எப்படி ஜட்ஜ் பண்றாருன்னா, first cut all their resources. உணவுக்கும் தண்ணீருக்கும் ஆதரவற்ற ஒரு நிலைமை. இன்னைக்கு நிறைய இந்த வார் ஜோன்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாம், குறிப்பா இந்த காசா ஸ்ட்ரிப்ல இருக்கிற பாலஸ்டீனியன்ஸ்க்கெல்லாம் பாத்தீங்கன்னா, அல்லது யுக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த பார்டர்ஸ்ல இருக்கக்கூடிய இப்போ காலகட்டங்கள்ல அதிகமா நம்ம அதை பார்க்கறது இல்லை. நான் முதல்ல வருஷங்களோட 2 வருஷங்களுக்கெல்லாம் முன்னால யுத்தம் ஆரம்பிச்ச நாட்கள்ல அந்த மக்கள்லாம் எப்படி தண்ணீருக்கும் உணவுக்கும் எப்படி தவித்து கொண்டிருந்தார்கள். இன்றும் பாலஸ்தீனியர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அங்க இல்ல, அவங்களுக்கு அந்த ஆதரவே இல்லை. எல்லாம் அழிந்து போய், எல்லாம் இடிந்து பாழாய் போயிருக்கிற ஒரு நிலைமை. அதே நியாய தீர்ப்பை அன்றே அவர் சொல்லியிருக்கிறார். அன்றிலிருந்து இது நடந்துகிட்டே இருக்கு, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. அது மாத்திரம் அல்ல, இன்னும் என்ன இருக்கு, நீதி நமக்கு ஒன்னொன்றையும் நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பாபிலோனிய சிறையிருப்பிற்கு முன்பாக அவர் இருந்த தீர்க்கதரிசி. அதனால பாபிலோனிய சிறையிருப்பில என்னெல்லாம் நடக்கும் என்பதை அவர் இங்க சொல்றத நம்ம பார்க்கிறோம். அந்த டைம்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் சொல்றத பார்க்கிறோம். இது அப்ப நிறைவேறிடுச்சு ஒருவேளை, ஆனா இன்னும் நிறைவேறிக்கிட்டே இருக்கு. அதான் நான் சொல்றேன், ரிப்பீட்டட் ஆயிட்டே இருக்கும். அந்த ஜட்ஜ்மெண்ட் வில் ரிப்பீட். காலகட்டங்களில திரும்ப திரும்ப அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராஃபஸி வில் டேக் பிளேஸ். அதான் அந்த ப்ராஃபஸியுடைய ஒரு ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். எப்படி அது நிறைவேறுங்கிறது காலகட்டங்களிலே நிறைவேறும். ஸோ இங்கேயும் அப்படி நாம பார்க்கறோம். ஸோ அடுத்தது அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. பராக்கிரமசாலியையும், இந்த படம் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா? கேன் யூ see this picture? இல்ல சிஸ்டர், ஒண்ணும் தெரியல. படமே தெரியலையா? ஒண்ணும் தெரியல. ஓஹோ, சத்தம் கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது, ஆனா படம் பார்க்கல. படம் இல்ல. நல்ல வேலை சொல்லுதீங்களே. ஒரே நிமிஷம். ஷேர் ஆகல. இப்ப தெரியும்ல? Can you see? தெரியுது சிஸ்டர், தெரியுது. Thank you. ஸோ நம்ம திரும்பவும் சொல்றேன், இது வந்து எருசலேமை குறித்த நியாய தீர்ப்பை குறித்த காரியங்கள்.
குறிப்பிட்டு எருசலேமுக்காக சொல்லப்பட்ட நியாய தீர்ப்பின் தீர்க்க தரிசனங்கள். தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதுமே ஒரே காலகட்டத்திலே நிறைவேறும் என்று சொல்ல முடியாது. அது அப்பொழுது இம்மீடியட்டாவும் நிறைவேறும், இன்னும் பிற்காலங்களிலும் அது நிறைவேறும், ஃபியூச்சர்லயும் நிறைவேறும். அதான் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய ஒரு அறிகுறி. சோ இங்க நம்ம பார்க்கிறோம், முதல் வசனத்திலேயே சேனைகளின் கர்த்தர்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தத்தை சொன்ன. எப்படி அந்த சேனைகளின் கர்த்தர் என்று அவர் அழைக்கப்படுகிறார், எதனால் அப்படி அழைக்கப்படுகிறார் என்று நம்ம பார்த்தோம். அவர் எருசலேமிலிருந்தும் யூதாவிலிருந்தும் எல்லா ஆதரவுகள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஆல் த ரிசோர்சஸ், அவங்களுடைய ஃபுட்டுக்கும் சரி, நமக்கு ஒருத்தருக்கு ஒரு இடத்துல நம்ம இருக்கணும்னு சொன்னா, வாட் இஸ் அவர் ரிசோர்ஸ்? நமக்கு என்ன தேவை? உணவு, உடை, பின்பு தண்ணீர், தங்கும் இடம். இதுதான் நமக்கு மிக 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 அவசியமான ஒரு காரியம். இது எல்லாவற்றையும் அவர் என்ன செஞ்சிருவார்? அகற்றி விடுவார். ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்றாரு? உன் அப்பத்தொட்டி, மாவு பிசைகிற அப்பத்தொட்டி, உன்னுடைய தண்ணீர், எண்ணெய், இவைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னு ஆசீர்வாதப்ப சொல்றாரு. ஆனா இப்ப ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாரு, அதை எல்லாத்தையும் நான் அகற்றிடுவேங்கிறார். எப்படி அந்த ஜனங்கள் மேல அவர் வருத்தமா இருக்கிறாருன்னு பாருங்க. கர்த்தர் இதை செய்யும் போது கோபத்துல, ஒரு தண்டிக்கிற விதத்துல கர்த்தர் ஒருபோதும் செய்ய மாட்டார். கர்த்தர் இப்படி செய்யறாருன்னு சொன்னா மிக வேதனையோடு தான் அந்த தண்டனையை அவர் அளிப்பார். அந்த விதமா இந்த இடத்துல அவர் தண்டனையை அளிக்கிறார். அடுத்ததா 2வது வசனத்துல, பராக்கிரமசாலி, யுத்த வீரன், நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, சாஸ்திரி, மூப்பன், 50 பேருக்கு அதிபதி, 100க்கு பேர் அதிபதியை நாம பார்த்திருக்கோம். இங்க 50 பேருக்கு அதிபதி, கணம் பொருந்தினவன், ஆலோசனைக்காரன், தொழில்களில் சாமர்த்தியம் உள்ளவன், சாதுரியனையும் விளக்குவான். ஏன்னா இவங்க எல்லாரையும் பாபிலோன் ராஜா பிடிச்சிட்டு போயிடும். யூஸ்லெஸ் பீப்புளை மாத்திரம்தான் எருசலேம்ல விட்டுட்டு போவான். திறமைசாலிகள் அனைத்து பேரையும் பாருங்க, எவ்வளவு கேட்டகரி கொடுத்துருக்கான்னு பாருங்க. இதற்கு மீறி யாரு இருப்பா? எல்லா ஆங்கிள், ரிலீஜியஸ் பீப்புள், பொலிட்டிக்கல் பீப்புள், மிலிட்டரி பீப்புள், இண்டஸ்ட்ரியல் பீப்புள், ஸ்மார்ட் பீப்புள், எல்லாரையும் அவன் கூட்டிட்டு போயிடுவான் அந்த சிறையிருப்பின் போது. அப்படி போனவங்க தான் யாரு? தானியேல், எஸ்தர், இவங்க எல்லாரையும் அப்படிதான் பிடிச்சு இழுத்துட்டு போனாங்க. தீர்க்கதர்சி எசேக்கியேல், இல்ல, அவங்க எல்லாரும் போயிட்டாங்க. மீதியா இருக்கிற ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத ஓல்டு பீப்புள், கொஞ்சம் ஒண்ணுமே இல்லாதவங்க, அப்படிப்பட்டவங்களதான் இங்க விட்டுட்டு போறான். அப்புறம் அந்த இடத்தையும் எப்படி பண்ணிட்டான்? பாழாக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு இவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. அது அப்படியே வார்த்தையின்படி நிறைவேறிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? நமக்கு தெரியும் பாபிலோனிய சிறையிருப்பு எப்படி இருந்தது. அதெல்லாம் எசேக்கியேல் புத்தகத்துல வாசிக்கிறோம், எரேமியாவுல வாசிக்கிறோம். அதுல எல்லாம் நமக்கு தெரியும் எப்படி அவர் நேபுகாத் நேச்சார் எவ்விதமாய் அதை செய்தார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். தானியேல் புத்தகத்திலும் அதை பற்றியெல்லாம் நாம் வாசிக்கிறோம். சோ எருசலேம் மேல கம்ப்ளீட் என்ன சொல்றது, டெசலேஷன், ஒன்றுமே இல்லாத ஒரு நிராதரவான ஒரு நிலைமையை. ஏன்? அவர்கள் கர்த்தரை நம்பாமல் மனுஷனை நம்பினதினால். ஏன் அந்த முந்தின அதிகாரத்துல அந்த வார்த்தையை சொல்றாருன்னு பாத்தீங்களா? இதுதான் காரணம். அவர் கர்த்தரை நம்பாமல் மனுஷனை நம்பினதினால் இந்த அனைத்து ஆதரவுகளையும், அவர்களுடைய எல்லா சப்போர்ட் சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணிடுறார், டிலீட் பண்ணிடுறார். நீ இப்ப என்ன செய்வ? வாட் வில் யூ டூ? அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. இந்த சூழ்நிலையில இன்னொரு கண்டிஷன் அவர் கொண்டு வர்றார். என்னன்னு பாருங்க, வாலிபரை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார், பிள்ளைகள் அவர்களை ஆடுவார்கள். நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு இதுதான் நிலைமை. பெரியவங்க சரியான முன்மாதிரிகளா இல்லாம, குடும்பத்துல பெரியவர்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்திலே நடத்தாமல், பிள்ளைகளுக்கு அதிக என்ன சொல்றது, உரிமைகளை, அதிக முக்கியத்துவத்தை, செல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப செல்லமா அவங்கள பிள்ளைகளை வளர்த்ததுனால
நான் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பிள்ளைகளுக்கு அவர்கள் அடிமைகள் ஆகிறாங்க. பிள்ளைக தான் குடும்பத்தை ரூல் பண்றாங்க. அன்னைக்கு அந்த நாட்டையும் வாலிபர்கள் ஆளுகிறார்கள். இப்ப வாலிபர்கள் ஆளும்போது பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி ஆளுகிறார்களானால் ஆளுகை சிறப்பாய் இருக்கும். சாலமோன் பாத்தீங்கன்னா நிறைய நல்ல ராஜாக்களை குறித்த ராஜாக்களின் புத்தகத்துல வாசிக்கும் போது தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலெல்லாம் நடந்து கர்த்தருக்கு ஏற்ற விதமாய் பயந்து இப்படின்னு இருக்கும். யோசபாத்து, எசேக்கியா, இவங்க எல்லாம் அப்படியே தாவீது எப்படி நடந்தானோ அதே மாதிரி சாலமோன் அதே மாதிரி நடப்பான். ஆனா சாலமோனின் பிள்ளைகள் எப்படி நடந்தாங்க? பெரியவங்க ஆலோசனை கேட்கவே இல்லை. சாலமோன் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க? அவங்க இஷ்டப்படி அவங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. நாடே ரெண்டா போயிடுச்சு. அந்த சமயம் தான் இஸ்ரேல் தேசம் இரண்டாய் பிரிந்தது. எல்லா விதமான விக்கிரக வணக்கங்களும் உள்ளே வந்தது. எல்லாம் இந்த பாவங்களுக்கெல்லாம் காரணம் என்னன்னு இதுதான் காரணம். சோ அதே நிலைமை திரும்ப வரும்னு சொல்றேன். நான் அதை சொன்னல, ஜட்ஜ்மெண்ட் வில் ரிப்பீட். அப்ப என்ன ஆகும்? ஜனங்கள் ஒடுக்கப்படுவார்கள். ஒருவருக்கு ஒருவரும் அயலானுக்கு அயலானும் விரோதமாய் இருப்பார். வாலிபன் முதிர் வயதுள்ளவனுக்கும் கீழ்மகன் மேன்மகனுக்கும் இடும்பு செய்வான். இன்னைக்கு இதெல்லாம் நடக்கா இல்லையா? நம்ம நாட்டுல இதானே நடந்துட்டே இருக்கு. டெய்லி பாக்குறோம்ல. வை வேர்ல்டு, நம்ம ஓன் கண்ட்ரியில நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்ப என்ன செய்வாங்களாம்? ஏன்னா எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. யார்கிட்டயாவது கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு, கொஞ்சம் ஏதாவது ட்ரெஸ், கொஞ்சம் ஏதாவது அவங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அவங்கதான் அன்னைக்கு பெரியவங்க, அவங்களதான் லீடர். பாருங்க, அந்த வசனம் சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஒருவன் தன் தகப்பன் வீட்டானாகிய தன் சகோதரனை பிடித்து, உனக்கு வஸ்திரம் இருக்கிறது, நீ எங்களுக்கு அதிபதியா இரு, கேட்டுக்கினமான இந்த காரியம் உன் கையின் கீழாவதாக என்று சொல்ல, அங்க இப்ப இருக்கிற நிலைமை எல்லாம் உனக்கு கீழே இருக்கட்டும், நீதான் ராஜா, நீதான் எங்களுக்கு லீடர் அப்படின்னு இவங்களே கொண்டு போய் சொல்லுவாங்க. யார்கிட்ட? கொஞ்சமாவது. சோ இப்ப என்ன பாக்குறான்னா, உனக்கு வஸ்திரம் இருக்கு, அப்ப வஸ்திரம் கூட இல்லாத ஒரு நிலைமை, மாத்திக்க ஒரு ட்ரெஸ் இல்லாத நிலைமை, பரதேசிகளா இருக்காங்க. இப்ப ரோட்ல இருக்கிறாங்க, ஹாஸ்டேஜஸ் பாக்குறோம், ரெஃப்யூஜிஸ பாக்குறோம். ஓடி 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 ரோடுகள்ல தங்கி இருக்காங்க. அவங்கள அவன் எவனாவது ஒருத்தர் கொஞ்சம் நல்லா இருக்கானா, அவன் தான் நீதான் லீடர், நீ சொல்லுப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லு, நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்ற நிலைமை யாருக்கு வந்திருக்கு? எருசலேமுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஒரு பரிதாபமான நிலைமை. ஏன்? அவர்கள் கர்த்தரை நம்பாமல் மனுஷரை நம்பி. அதனாலதான் அவர் கர்த்தர் எப்படி அந்த தேசத்தின் முன்னால நிக்கிறாரு? சேனைகளின் கர்த்தராய் the Lord of hosts. கோபத்தில, நியாய தீர்ப்பில அவர் நிற்கிறார். அதே சமயத்துல வேதனையிலே, மனவேதனையில நிற்கிறார். நான் தெரிந்து கொண்ட ஜனமாச்சே, நான் நல்ல இவர்களை கூட்டிட்டு வந்தேன், நான் இல்லை இந்த அவர்களை இந்த இடத்துல இருக்க வச்சேன், இந்த நாட்டை அவங்களுக்கு தந்தேன், இப்படி பண்றாங்களேன்னு அவர் அதையும் அந்த 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 உணர்வோடும் அவர் இருப்பார். அப்ப அவர் என்ன அவன் என்ன சொல்றான் அந்த வாலிபன்? நான் சீர்படுத்துகிறவனாய் இருக்க மாட்டேன், என் வீட்டிலே அப்பவும் இல்லை வஸ்திரமும் இல்லை, என்னை ஜனங்களுக்கு, அதாவது no one would be willing to take up the responsibility. ஏன்னா பயங்கர என்ன நடக்கும், ஏது நடக்கும், தங்கள்கிட்ட எந்த ரிசோர்ஸும் இல்லையே, நான் எப்படி எல்லாரையும் நடத்திட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு நிலைமை அன்றைக்கு எருசலேமிலே இருக்கும் என்று ஏசாயா சொல்லுகிறார். அப்படியே இருந்தது என்று 2 ராஜாக்கள் 24 அதிகாரம் 14 வசனங்களில நாம வாசிக்கிறோம். எல்லாரையும் அவர் கூட்டிட்டு போயிட்டாரு. none remained except the poorest people of the land. மிகவும் ஏழ்மையான மக்கள் மாத்திரம்தான் எருசலேமிலே விடப்பட்டார்கள். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு வஸ்திரம் இல்ல, அவங்களுக்கு தங்குற வீடு இல்ல, அவங்களுக்கு சாப்பிட உணவு இல்ல, தண்ணீர் இல்ல. அப்ப அவங்க யாராவது எங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டாங்களா? யாருக்கிட்டையாவது இருக்கா? அவங்க எனக்கு லீடரா இருங்க அப்படின்னு they will start asking. அப்போ கர்த்தர் அப்படிப்பட்ட அவங்க கேட்கிற அந்த விதமான ஒரு லீடர்ஸ அவங்களுக்கு தருவார்.
ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர். ஆனா இந்த மாதிரி ஜனங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத சமயத்துல God will allow them to be ruled by incompetent, ungodly leaders. நம்ம பல சமயங்கள்ல நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். எலெக்ஷன் டைம்ல கூட ஜெபிக்கிறோம். ஆனா நாம கேட்காத ஒரு அரசாங்கம் தான் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. காரணம் இருக்கு. கர்த்தர் தான் அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் கூட இல்லைன்னா நம்முடைய பக்தியும் நம்முடைய பரிசுத்தமும் நம்முடைய விசுவாசமும் எல்லாம் மிகவும் மோசமடைந்து விடும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நாம இருப்போம். God allows such ungodly leaders. The leadership crisis can take place even in economically prosperous times. பொருளாதாரத்துல ரொம்ப நல்லா இருக்கிற ஏழைகள், இந்த ஏழை மக்கள்னால ஏழ்மை நிலைமையினாலதான் அப்படி ஒரு காரியமா இல்ல. இப்ப நமக்கெல்லாம் நம்ம நாட்டுல எல்லாம் பொருளாதாரம் நல்லா தானே இருக்கு. எல்லாம் அப்படித்தானே எல்லாரும் பார்லிமெண்ட்ல பிரசன்ட் பண்றாங்க. பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தானே சொல்றாங்க. நம்ம நாட்டுல இப்படி பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் வந்து செய்யறாங்க. ஆனாலும் நமக்கு எப்படிப்பட்ட லீடர்ஸ் இருக்காங்க? அன்காட்லி லீடர்ஸ். கர்த்தர் தான் அனுமதிச்சிருக்காரு. அப்ப நாம தான் மனம் திரும்ப வேண்டியவர்களா இருக்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அதே தானே அவர் சொல்றார். என் நாமம் தரித்த என் ஜனங்கள். God owns us, my people. ஆனா what he expects from us? தாழ்த்து, தங்களை தாழ்த்தி. அத ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். பொல்லாப்பை விட்டு விலகி என் முகத்தை தேடி விண்ணப்பம் செய்வீங்கன்னா தேசத்தின் சேமத்தை உங்களுக்கு கொடுப்பேன். குறைவெங்கன்னு தெரிஞ்சிச்சா? அவங்கள ஓட்ட சொல்லி இவங்கள ஓட்ட சொல்லி இதனால அதனாலன்னு சொல்றதுல எல்லாம் பிரயோஜனமே இல்லை. குற்றமும் குறைவும் நம்மிடத்தில் தான் உண்டு. வசனம் அதுதான் சொல்றது. So it is the one kind of a judgment. So when the nation repents, definitely the nation will see the mercy of God. நேஷனே ரிப்பெண்ட் ஆகணும்னு நம்ம காத்திருக்க முடியாது. அப்ப தேடுவார், அவர் ஒருத்தரை தான் தேடுவார். He searches for a single man. திறப்புல நிக்கிறதுக்கு ஒருத்தரை தேடுறார், விண்ணப்பம் செய்யறதுக்கு ஒருத்தரை தேடுறார். சோ நாம அந்த ஒருவராய் இருக்க வேண்டும். Things will become so bad. இன்னைக்கு நம்ம யோசிச்சுக்கலாம், அப்படின்னா நாம ஜெபிக்கிறதெல்லாம் வேஸ்டா, நான் இத்தனை நாள் ஜெபம் பண்ணேன். இத்தனை நாள் ஜெபம் பண்றதுனாலதான் we are sustained. In the midst of this crisis, we are sustained. நாம் அழிந்து போகாம நமக்கு எல்லாம் நன்மையா இருக்கிறதும் நாம் நிலை நிற்கிறதற்கும் காரணம் இப்படியான ஜெபங்கள் இந்திய தேசத்துல ஆங்காங்கே விசுவாசிகளின் மூலமா ஏறெடுக்கப்படுகிறதினாலே தான் நிற்கிறோம். அதனால நாம் அதை தொடர்ந்து இருக்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது. இப்படித்தான் நடக்க போகுது, அப்ப எதுக்கு அப்படின்னு எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, மனசு விட்டுறக்கூடாது. அததான் அவர் பார்க்கிறாரு. இந்த மாதிரி காரியங்கள் தான் கடைசி நாட்கள்ல நடக்கும். நம்மள சோர்வடைய செய்யும். பெருகிட்டே இருக்கேன், நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அங்க ஆப்போசிட்டாவே நடந்துகிட்டே இருக்கேன். பட் தட் இஸ் நாட் யோர் பாதரேஷன். நீ செய்ய வேண்டியதை மாத்திரம் செஞ்சுக்கிட்டே இரு. அதை கர்த்தர் அழகா செஞ்சு அவருடைய வேலையை அவர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். சோ மனுஷருடைய இருதயம் எப்படி ஆயிரும்னா, சின்ன ஒரு அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய, இப்ப நம்ம உடனே மனசுக்குள்ள எப்படி கொண்டு வரணும்னா, we must bring the refugees. ஒன்றும் இல்லாம அப்படியே அவதியா இருக்கிற சமயத்துல ஒரு சின்ன ஒரு அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெட்டர் அச்சீவ்மெண்ட்டை ஒரு லீடர்ஷிப்பா கொடுக்கறதுக்கு மனுஷர் வந்துருவாங்க. எல்லாமே மோசமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஈவன் இன் தி கவர்மெண்ட் வி ஃபைண்ட் மெனி கிரிமினல்ஸ். எல்லாமே கிரிமினல்ஸ் தான். அப்ப என்ன, பை கம்பேரிசன்
இதை விட பெட்டர், இதை விட கொஞ்சம் அவங்களுக்கு இருக்கு, அவங்க செய்ய முடியும், இவங்க இதை விட பாப்புலாரிட்டி உண்டு, இப்படிதான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு வந்துட்டு இருக்கவங்க யாரு, நிறைய பேர் யாரா இருந்துட்டு வராங்க, நடிகர்கள் தான் ஆண்டுட்டு வராங்க. திறமைசாலிகள், படித்தவர்கள், ஐஏஎஸ் பீப்புள், தே சர்வ் as secretaries for those people. இவ்வளோ படிச்சு நடிகர்களுக்கு செக்ரட்டரிஸா தான் இருக்காங்க. அந்த நிலைமை தான். Yet even such a man will not want to lead. அந்த சூழ்நிலையில அந்த மனுஷன் கூட நான் லீட் பண்ண மாட்டேன். ஏன்னா on that day he will protest saying, I cannot cure your ills. Do not make me a ruler of the people-னு சொல்வாராம். ஸோ நீங்க கைவிடப்பட்ட, அதாவது சிறையிருப்புக்கு கூட தகுதி இல்லாத பிரயோஜனமற்ற மக்களை தான் எருசலேம்ல விட்டுட்டு போவாங்க. அப்படி விட்டுட்டு போறதுல இருக்கிற வாலிபர்கள், அப்படி விட்டு போகிறதுல இருக்கிற வீக் பீப்புள் வில் மேக் சம்படி அ லீடர். அந்த அந்த இடத்த, அதுல இருக்கிற வெறுமைய இந்த மக்களால நிறைக்க முடியாது. அதனால அவரவர் தங்களை காப்பாற்றிக் கொள்ள they will try to do something. So even if one person has a cloak, you become a leader. So to that extent, the land is accursed. அந்த அளவுக்கு பயங்கரமாய் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. சோ இந்த சூழ்நிலையில 8ஆம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனென்றால் எருசலேம் பாழாக்கப்பட்டது. பாழாக்கப்படுறதுன்றது டோட்டல் டெரலிக்ஷன் அண்ட் டெசலேஷன். இடிபாடு கூட அங்க இருக்காது. இப்ப நமக்கு ஆல்மோஸ்ட் அந்த காசாவோட போட்டோ எல்லாம் பார்த்தோம்னா அப்படித்தான் இருக்கு. ஒரு பில்டிங் இல்லை. இதுல இருந்து எப்படி அவங்க எழும்பி அவங்க எப்படி கட்ட முடியும் அப்படின்னு தான் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில யூதாவும் விழுந்து போயிற்று. அவர்கள் நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமாய் இருக்கு. பாருங்க, இந்த நிலைமையில கூட அந்த மக்களுடைய நாவும் அவர்கள் கிரியைகள், நான் தான் சொன்னேன்ல, துதிக்க பழகிட்டு இருந்தோமானால் நாம் துதிப்போம். எந்த சூழ்நிலையிலும் துதிக்க முடியும். திடீர்னு எல்லாம் நம்மளால துதிக்கவே முடியாது. திடீர்னு எல்லாம் நம்மளால ஜெபிக்கவே முடியாது. ஏன்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்கணும், அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருக்கணும். அது மாத்திரம் அல்ல, ஆவியானவர் சொல்லி கொடுக்கிற பயிற்சிகளை நாம் பயிற்சி கொண்டே இருக்க வேண்டும். துதித்து கொண்டிருக்க வேண்டும், பாடிக்கொண்டிருக்க வேண்டும், நாம ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். அப்ப என்ன கிரைசிஸ் வந்தாலும், என்ன மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும், you will be the same. You will have the same song in your mouth. You will even sing a new song. நிறைய இடத்துல பாக்குறோம்ல, அந்த நேரத்துல புது பாடல்களை பாடுவாங்க. அந்த நேரத்துல அவர்களால ஆண்டவரை துதிக்க முடியும். அந்த நேரத்துல ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். ஆனா இங்க பாருங்க, இப்படி ஒரு காரியம்லாம் ஆன உடனே அவங்க நாவும் அவர்கள் கிரியைகளும் கர்த்தருடைய மகிமையின் கண்களுக்கு எரிச்சல் உண்டாக்கத்தக்கதாக அவருக்கு விரோதமா இருந்ததாம். அதை விட அடுத்த வசனம் பாருங்க, அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாய் சாட்சியிடும். ஒன்னா they will be so proud. சில பேர் பார்த்திருக்கீங்களா, தப்பு செஞ்சுட்டு அந்த தப்பையும் அவர்கள் பெருமையாய் காண்பித்துக் கொண்டிருப்பார்கள். இல்லையா, குற்ற உணர்வுல குனிஞ்சு கொண்டு போயிருப்பாங்க. எப்படினாலும் அவங்க முக பார்வை அவங்க என்னன்றதை காண்பிச்சிரும். அடுத்தது, தங்க பாவத்தை மறைக்காமல் சோதோம் ஊராரை போல் வெளிப்படுத்துகிறார்கள். சோதோம்ல பாத்தீங்கன்னா அழிவுக்கு முன்னால, சோதோம் குமாரா அந்த பட்டணத்துல அழிவுக்கு முன்னால பாருங்க எவ்வளவு இடத்துல இந்த சோதோம் குமாராவை எச்சரிப்பாவே சொல்லிட்டு இருக்காங்க. புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லிட்டு இருக்காங்க. கடைசி நாட்களுக்கும் சோதோம் குமாரா எச்சரிப்பா இருக்கு. ஏன்னா அவங்க பாவம் அப்படிப்பட்ட பாவம். அவ்வளவு அருவருப்பான பாவங்களை செஞ்சுட்டு அவங்க எப்படி இருக்காங்க, அப்படி
பெருமையா அதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அப்படி நடக்குது இல்ல? இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இந்த விதமான அருவருப்பான பாவங்களை அவர்கள் வெளிப்படையாய் செய்வது மட்டுமல்ல, அதை வெளிப்படையாய் சொல்வதிலும் பெருமை கொண்டவர்களாயிருக்கு. And they celebrate their sins. That's what one commentator says. They celebrate their sins. பாவத்தை வெளியே சொல்றதே வெட்கம். அதுல பாவத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாவுக்கு ஐயோ. ஏன்னா யாரையோ பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம நினைக்க வேண்டாம். இந்த காரியங்கள் அதே விதத்திலே இல்லாவிட்டாலும் வேற விதத்திலே நம்மகிட்டயே இருக்கான்னு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் நம்முடைய பாவ நிலைமையை எப்படி அறிந்து கொண்டிருக்கிறோம், அல்லது அறிவித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது கொண்டாடி கொண்டிருக்கிறோமா? எச்சரிப்பு. தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். நம்ம எப்பவுமே நம்ம எங்கேயோ வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. இது நமக்கும் பொருந்தும். நாமும் இதுல உரசி பார்க்கணும். ஏதோ ஒரு விதத்துல, அது அவங்க சொல்ற விதத்துல நம்மகிட்ட இல்லைன்னாலும் நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்முடைய கிரியைகள் எப்படி இருக்கு, கர்த்தருக்கு எரிச்சல் கொண்டு வர மாதிரி இருக்கா, நம்முடைய பார்வை எப்படி இருக்கு, அதை நம்ம எதை நமக்கு பொருந்துமோ அதை நம்ம பொருத்தி பார்க்கணும். So what the commentator says, they sin boldly or out in the open. இத அவர்கள் மேல அவர்களே கொண்டு வந்து கொண்ட காரியம். சோதோமின் தண்டனையை, இப்ப இருக்கிற அந்த மாதிரியான தண்டனையை அவர்களாகவே கொண்டு வந்து விட்டார்கள். இதுலதான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் பாவத்தை தண்டிக்காமல் விடமாட்டார். அறிவிக்கை செய்யாத பாவம் எல்லாவற்றுக்கும் தண்டனை உண்டு, ஆக்கினை உண்டு. அப்படின்னா நாம தண்டனைகளை நாமே வருவித்துக் கொள்ள கூடாது. அப்புறம் ஆண்டவரை திட்டுறதோ கடவுள் மேல வருத்தப்படுறதோ பிரயோஜனம் இல்லை. இந்த நிலைமை ஏன்னா he is a just God, he is a righteous God, he cannot stand sin, so we have to be careful. எருசலேமும் யூதாவும் இப்படியாக பாவம் செய்ததினாலே அவர்கள் கர்த்தரை எரிச்சலை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்கள்ல நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளே நம்மை நியாயம் தீர்க்கும். For by your words you will be justified, and by your words you will be condemned. So நாம பேசுற வீணான வார்த்தை, ஒருவேளை அவங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். ஏன்னா அவங்களால அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்க முடியும். நிறைய இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். சாவு வீடுன்னு இருந்தாலும் அப்படிதான் பேசுவாங்க, கல்யாண வீடுனாலும் அப்படிதான் பேசிக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்கும் இந்த மாதிரியே பேசுறதுக்குன்னே. எதையாவது அதுல ஏதாவது ஒரு பிரச்சனைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு 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 வித குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க. இப்படி ஒரு கூட்டம் இருக்க செய்யுது. நாம அப்படிப்பட்ட கூட்டத்துல இருக்கிறோமா? ஒண்ணு. நாம ஜாக்கிரதையா இருக்கோம். நாம கிருபை பொருந்திய வார்த்தைகள், ஆசீர்வாதமான வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள் பேசுறதுக்கு நாம முயற்சிக்கணும். இது நம்மளுடைய இது இல்லை, நமக்கு வராது. நமக்கு இயல்பு இதுதான். ஆனா நம்ம ஆண்டவரோட பிள்ளையா மாறிட்டோம்னா நமக்குள்ள இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கணும். அடுத்தது அவங்க முகபாவனம், அதுல இருக்கிற மேட்டிமை, அதுல இருக்கிற பார்வை, அது எல்லாமே ஆண்டவரை எரிச்சல் உண்டாக்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ மூன்றாவதாக அந்த அருவருப்பான பாவங்கள், இம்மாரல் சின்ஸ். ஸோ அவுட்வர்ட் டீசன்சி, ஒரு கமெண்டேட்டர் எழுதுறாரு, outward decency is important. They have no sense of shame. It is இன்னொன்னு சொல்றாரு, it is important not to talk about many sins even though they exist, sometimes even in the church. இதுலதான் காட்ஸ் பீப்புளோட ஸ்டாண்டர்ட் நமக்கு தெரியும் அப்படின்னு அந்த கமெண்டேட்டர் சொல்றாரு. நம்ம வேர்ட்ஸை கரெக்டா மெஷர் பண்ணி பேசணும்.
நம்ம இது நம்ம அளவா பேசணும் அப்படின்னு சொல்றாரு. ஒருத்தர் அண்ணா அண்ணா வந்து ஒரு சிறந்த பேச்சாளர், அண்ணாதுரை. அவர் வந்து ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியில வெளிநாட்டுல பேசும்போது அவருக்கு கவுண்டர் கொடுக்கிற ஒருத்தர் சொன்னாராம், ஐ கவுண்ட் மை வேர்ட்ஸ் அப்படின்னாரா. ஏன்னா இவர் ரொம்ப பேச்சாளர்ல நிறைய பேசியிருப்பார் போல. அதுக்கு அவர் சொன்னாரா, ஐ கவுண்ட் மை வேர்ட்ஸ். அப்போ இவர் என்ன பேசுறது, அவருக்கு என்ன பதில் கொடுக்கறதுன்னு தெரியல. அப்புறம் தானே he said ஐ மெஷர் மை ஸ்டெப்ஸ்னாராம். சரியா? பட் ரெண்டுமே நமக்கு முக்கியம். we should count our words and we should measure our steps. எபேசியர் 5:12 என்ன சொல்லுது? It is shameful even to speak of those things which are done by them in a secret. ஒளிப்பிடத்தில் செய்த அந்த அவலட்சணமான காரியங்களை நம்ம பேசுவதற்கு கூட நாம வெட்கப்படணும், அருவருப்பப்படணும் அப்படின்றாரு. அப்ப ஆனா இந்த மக்கள் அதை பற்றி கொண்டாடி கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் அதை என்ஜாய் பண்றாங்க. ஸோ எவ்வளவு நாம ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதா இருக்கும். இந்த உலகம் அப்படிப்பட்ட பயங்கரமான மக்களால் நிரம்பி இருக்கிறது. கடைசி இந்த 2 வசனங்களை மாத்திரம் பார்த்துடலாம். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பாங்க. 10ஆம் வசனத்தோடு நிறுத்துறேன். உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று நீதிமான்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பாங்க. பாருங்க, அப்போ இந்த கூட்டத்துல பாபிலோனிய சிறையிருப்புல அந்த ராஜா தெரிந்தெடுத்ததுலையும் தகுதி இல்லாத ஒரு கூட்டத்துல கூட ஒரு வீக்கு, ஒரு புவர், ஒப்ரஸ்ட், யூஸ்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய கூட்டத்துல ஒரு சின்ன கூட்டம் நீதிமான்கள், இவர்கள் நிமித்தமாதான் திரும்ப அந்த எருசலேமுக்கு மக்கள் வரவும், திரும்ப அந்த எருசலேம் கட்டப்படவும், திரும்ப அந்த எருசலேம் மகிமையும் உயர்த்தப்படவும் இந்த ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் மீதியா வச்சிருக்காரு. அவங்க யாரு? ரைச்சியஸ் பீப்பிள், நீதிமான்கள். அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள், அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்களா? என்ன ஒரு கோபத்துல ஒரு தண்டனைக்கு அவர்களை உட்படுத்தினாலும் இப்படிப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தை அவர் நினைவாயிருக்கிறார். அவர்களுக்கு அந்த ஆறுதலை சொல்லுகிறார், அந்த உற்சாகப்படுத்துகிறார். அவர்கள் கிரியைகளுக்கு பலனை அவர்களுக்கு கிடைக்கும், அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லுங்கள். ஏன்னா ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், தண்ணி இல்ல, உணவு இல்ல, எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அந்த சின்ன கூட்டம் அந்த நீதிமான்களை, ஏன்னா நீதிமான்னு சொல்லல, ஒருத்தனான்னு பார்த்தேன், இல்ல நீதிமான்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவர்களை ஆண்டவர் மறக்கல. இன்னைக்கு நமக்கு இதுதான் பெரிய பெரிய ஆறுதல். உலகமே சுத்தி சுத்தி பயங்கரம், ஒன்னும் வாயில சொல்ல முடியல, சொன்ன மாதிரி வாயில சொல்ல முடியல, கண்ணில் பார்க்க முடியல, திக்கு திக்குன்னு இருக்கு, திகில், எந்நேரமும் என்ன நடக்கும்னு தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில கர்த்தருக்கு பயந்து நாம தொடர்ந்து நிலைத்திருந்து உறுதியாய் நிற்கும் போது நமக்கு இருக்கிற ஒரே பலன், ஒரே நம்பிக்கை, ஒரே சந்தோஷம் என்னன்னா, என் தேவன் என்னை மறக்கிறவர் அல்ல. என்னுடைய விசுவாசத்தை, அவருடைய பிள்ளைய காக்கிறதுல அவர் உண்மை உள்ளவரும், அவருக்கு செய்ய வேண்டிய நீதியை செய்வதில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இதுதான் நமக்கு இருக்கிற அந்த பெரிய உற்சாகம், பெரிய நம்பிக்கை. அவர் சொல்றார் பாருங்க, அவர்கள் தங்கள் கிரியைகளின் பலனை அனுபவிப்பார். இந்த பலனை அனுபவிக்கிறது சங்கீதம் 128, சங்கீதம் 1, இதுல எல்லாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் அந்த ஆசீர்வாதம். தங்கள் கையின் பிரயாசத்தின் பலனை அவர்கள் உண்பார்கள். எல்லா கல்யாணத்திலும் நம்ம பாடுறோம். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு. சோ அப்படிப்பட்டவர்களாய்
இன்றும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை சூழ்நிலைகள்லாம் ரொம்ப நமக்கு டிப்ரெசிவா இருக்கு, நம்மள ரொம்ப சோர்வடைய செய்யுது, எல்லாம் நமக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. அந்த சூழ்நிலையில எனக்கு இதை இமேஜின் பண்ணி பார்த்தா, ஒரு பிக்சரைஸ் பண்ணி பார்த்தா, ஒரு டெசலேட் ஏரியாவில் தேர் பேபி ஒரு டென்ட்டுக்குள்ள கொஞ்சம் பேர் இருப்பாங்களா இருக்கும், இல்லது ஒரு 4-5 டென்ட்ல ஒரு நல்ல கர்த்தருக்கு பயந்த நீதிமான்கள் இருப்பார்களா இருக்கும். அவர்களுக்காக கர்த்தர் ஒரு வசனத்தை சொல்லி இருக்கிறாரு. முன்னால 9 வசனமும் ஜட்ஜ்மெண்ட் தான், இனி வர ஜட்ஜ்மெண்ட் எல்லாம், இனி வர வசனம் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் தான். பாருங்க, ஐயோ, அடுத்த வசனமே ஐயோ. ஆனா அந்த ஒரு வசனம் பாருங்க, ஒரு பயங்கர பிரஷியஸ் கோல்டன் வேர்ட்ஸ். நன்மை உண்டாகும், கிரியைகளுக்கு பலனை அனுபவிப்பார்கள். எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பார்த்தீங்களா? ஜஸ்டிஸ் அண்ட் மர்சி, ஜஸ்டிஸ் அண்ட் மர்சி, they go together. கர்த்தருக்கு ஒரு பக்கம் நியாய தீர்ப்புனா, இன்னொரு பக்கம் இரக்கம் உண்டு, இன்னொரு பக்கம் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை உண்டு. God is a faithful God. சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். அதனாலதான் நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோம், அதனாலதான் நம்ம விசுவாசத்தோட இருக்கலாம். நிச்சயம் என் தேவன் என்னை காப்பாற்றுவார், என்னை கைவிடவே மாட்டார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிற சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இது எவ்வளவு பெரியவர் ஆண்டவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. உடைய மகிமையையும் மகத்துவத்தையும் உடைய வல்லமையையும் நாங்கள் தியானித்து தியானித்து சுவாமி, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. எவ்வளோ பாத்திரர் நாங்கள். வசனங்கள்லாம் வாசிக்கிறப்போ எங்களை மாதிரியே தான், அவங்கள மாதிரியே தான் நாங்களும் இருக்கோம் சுவாமி. நிறைய காரியங்கள்ல நாங்க அப்படித்தான் இருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நாங்க உண்மை சில சமயங்கள்ல மறந்துறவங்களா இருக்கும், உண்மை துக்கப்படுத்துறவங்களா இருக்கும். ஆண்டவரே, உண்மை எரிச்சல் ஊட்டுகிறவர்களாய் நாங்கள் காணப்போம். ஒரு விசை கூட எங்களை நீர் மன்னிக்க வேண்டுமா? உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாவுகளை கட்டுக்கொள் வைக்க பழகிக்கொள்ள உதவி செய். கிரியைகள் உம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவைகளாய் இருக்கட்டும் சுவாமி. ஆவிக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேச கிருபத்தார். எல்லா காரியங்களையும் எங்களில பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. வாயில சொல்ல முடியாத அவலட்சணமான காரியங்கள் உலகத்திலே இருக்கும்போது ஆண்டவரே, அதனுடைய வார்த்தைகள் கூட, அதை வாயில கூட நாங்க சொல்லக்கூடாதபடி நிற்கக்கூடிய ஒரு பரிசுத்த நிலைமையை எங்களுக்கும் தாரும் சுவாமி. அந்த ஒரு பயத்தை தாரும், உமக்கு பயப்படுகிற பயத்தை தாரும், பரிசுத்தத்தை நேசிக்கிற அந்த உள்ளத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி, தாரும் சுவாமி. நீ தரலன்னா அது எங்களால முடியவே முடியாது. நாங்க செய்கிற தீர்மானமோ, நாங்க செய்கிற பிரயாசமோ, நாங்க செய்கிற உபவாசமோ இதெல்லாம் கொண்டே வராது சுவாமி. Until you give us, Lord, you give us, you grant us. இந்த கிருபை எங்களுக்கு தாரும். இந்த நாளிலும் கூட நாங்க கற்றுக்கொண்ட சத்தியங்களை சரியாய் புரிந்து கொள்ள, வாழ்க்கையில நாங்க அதை அபியாசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய தேவைகளை, அவங்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும் சுவாமி, ஆசீர்வதியும். ஆம் தகப்பனே, ஒவ்வொருவருடைய காரியங்களையும் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாங்க காரியமாய் வந்து உங்களுடைய பாத்திரம் உட்கார்ந்துருக்கோம் ஆண்டவரே. இது எங்க ஆவிக்குரிய காரியமா இருக்கிறதுனால நீர் அதுல அவ்வளவு விருப்பம் கொள்ளுகிறவராயும் கன்சர்ன்டாவும் இருக்கிறீர் சுவாமி. அதே போல எங்க உலக காரியங்களையும் நீர் கூட்டி தருகிற தேவன் அல்லவா ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிறோம். தயவாய் இறங்கி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். சுக காரியங்கள், தேவையான காரியங்கள், பிரச்சனைகள், முன்னால நிற்கக்கூடிய எரிகோவை போல இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றையும் உடைய பார்த்து வைக்கிறோம். ஏன்னா you are greater than all our problems. உடைய பார்த்துல வைக்கிறோம், நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Amen. Good night. Thank you everyone. God bless you. Thank you, sister. Next week we shall